अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबी तालीमा व तकरीमा व मुख़बिरा व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। இந்த ஈருலகத்தை படைத்து வரிவாளிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் மக்கத்து கோமான் மதீனத்து சீமான் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நபரின் வாழ்வை சற்றும் பிசிராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தபா தாபியன்கள் மீதும் மேலும் குறிப்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் கொன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். ஹதீஸ்களின் தன்னிகரமையான அபூ ரலியல்லாஹு அவர்களை பற்றி பார்க்கலாம். நம் நபிமொழிக்காக நம் வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு நிற்கமர நிர்ணயிப்பவர் ஹஜ்ரத் அபூ ரலியல்லாஹு அவர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு இஸ்லாமிய நூலை எடுத்து பார்த்தாலும் 5 அல்லது ஒரு 10 பக்கங்களை தாண்டுவதற்குள் இவர்களுடைய பேர் தவிர்க்க முடியாமல் வந்துவிடும். அந்த அளவிற்கு சரித்திரத்தில் நிற்கமர நிர்ணயிப்பவர் ஹஜ்ரத் அபூ ரலியல்லாஹு அவர்கள். இந்த உம்மத்தை தன் செயல்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நல்ல அமல் காரணமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை 5374 ஹதீஸ்களை அறிவித்து ஹதீஸ் அறிவிப்பில் முதலிடம் என்கிற பெருமையை பெற்றவர்கள் இவர்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு முன் இவர்களுடைய பெயர் அப்துல் ஷம்ஸ், சூரியன் அடிமை என்கிறது இவர்களுடைய பெயர். இவர்கள் இஸ்லாத்தில் இருந்த பிறகு அப்துல்லா என்று வைத்தார்கள். பட்டை பெயராக அபூ ஹுரைரா என்று வைத்தார்கள். சிலருக்கு பட்டை பெயரை எல் பெயர் ஆகிவிடும். அவர்கள் இவரும் ஒருவர். இவர்களுடைய பெயரை நாவால் அப்துல்லா என்று கூப்பிடுவர்களை விட அபூ ஹுரைரா என்று கூப்பிடுவர்கள் தான் அதிகம். நாம் எல்லாம் கேள்விப்படுகிற வரலாறு தான். பூனை பிரியமான அபூ ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சபையில் அவ்வப்போது பூனை கையின் ஆடைக்குள் வைத்து சபையின்குள் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பூனையின் தந்தையை என கூப்பிடும் பேரே பின் நாட்களில் அபூ ஹுரைரா என்று மாறிவிட்டது. இவர்கள் அப்துல்லா என்றால் யாருக்கும் தெரியாது, அபூ ஹுரைரா என்றால்தான் இவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவிற்கு மாறிவிட்டது. ஹதீஸ்களின் தன்னிகரமையான இவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் இஸ்லாத்தில் இணைகிறார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 4 ஆண்டு காலம்தான் இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் கைபர் போர் ஹிஜ்ரி 7 சமயத்தில் இஸ்லாத்தில் இணைகிறார்கள். அதனால் தான் இவர்கள் விஷயத்தில் அனைவருக்கும் ஆச்சரியம் என்னவென்றால், இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 4 ஆண்டு காலம்தான் இவர்கள் இருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 23 ஆண்டுகள் கூட இருந்த சஹாபியை விட இவர்கள் அதிக ஹதீஸ்களை அறிவித்து ஹதீஸ் அறிவிப்பில் முதல் இடம் என்கிற பெருமையை பெற்றவர்கள். அவர்கள் விஷயத்தில் அனைவருக்கும் இதுதான் ஆச்சரியம். இவர்கள் எப்போதும் பள்ளியிலே இருப்பார்கள். அங்கு உள்ள அஸ்ஹாபு சுஃபா திண்ணை மதரசா என்ன மஸ்ஜிது நபவி ஒட்டி இருக்கும். அங்கேதான் இவர்கள் எப்போதும் இருப்பார்கள். இவர்களுக்கு குடும்பமோ அல்ல பெரிய தேவையோ இல்லாததால் இவர்கள் உழைத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இல்லை. கிடைப்பதை கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளும் வாழ்க்கை இவர்களுடையது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரே ஒரு கவலைதான். லட்சியம் தான் சஹாபாக்கள் அனைவரும் முன்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து ஏராளமான கல்வியை கற்றுக்கொண்டார்கள். நான் என் வாழ்வில் செய்த மிகப்பெரிய தவறு நான் இவ்வளவு தாமதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்ததுதான் என்று சொன்னார்கள். எனவே இரவு பகல் என பார்க்காமல் கடைத்தெரு வியாபாரம், உள்ளூர் வெளியூர் பிரயாணம், எல்லா நேரங்களிலும் நிலங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருந்து அவர்களுடைய இந்த ஹதீஸ் கருவூலத்தை சேமித்துக் கொண்டே இருந்தார்கள். இப்படி இருந்த காரணத்தினால் அவர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள். குறிப்பாக பசி கொடுமை. இவர்கள் பிறர் போல் வியாபாரத்திற்கு விவசாயத்திற்கு செல்லவில்லை. முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அவர்களுடைய கருவூலத்தை சேமித்துக் கொண்டே இருந்ததாக சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பின் நாட்களில் கூறுகிறார்கள், அவர்கள் பசியின் காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபிற்கும் மெம்பருக்கும் மத்தியில் அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். சிலர் அவர்களை பார்த்து பைத்தியம் என நினைத்து சென்று விடுவார்கள். பசியின் காரணத்தினால் அவர்கள் கை கால் இழுத்து கொள்ளும். பார்ப்பதற்கு வலிப்பு நோய் வந்தது போல் இருக்கும்.
இவர்களுக்கு வலிப்பு நோய் என நினைத்து பேட்டையில் மிதிப்பதோ நெஞ்சின் மீது ஏறி அமர்வதுமாக இருந்தார்கள். ஆனால் அபூ ஹுரைரா அவர்கள் பலகீனமான குரலில் அவர்களிடம் சொல்வார்கள், நீங்கள் நினைப்பது போல் இது எனக்கு வந்த வலிப்பு நோய் அல்ல, நிச்சயமாக இதன் பசியின் காரணத்தினால் தான் என சொல்வார்கள். நம்ம ஊர்லனா இப்போ வலிப்பு நோய் வந்தால் சாவியோ இரும்பு துண்டியோ கையில் கொடுத்து அழுத்தி பிடிக்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போ உள்ள அரபுகள் வலிப்பு நோய் வந்தால் இப்படி புரட்டியில் மிதிப்பதோ நெஞ்சின் மீது ஏறி உட்காருவதோ தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு நபிமொழிக்காக நம்ம வாழ்வில் தாகத்திலோ பட்டினிலையோ பாடுபட்ட பெருமக்கள் பட்ட பாடுதான் என்று நாம் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று சொல்வார்கள். பசி வந்தும் பறந்து போகவில்லை. பசியை தூக்கி எறிந்துவிட்டு முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கல்வியை கற்றுக்கொண்டே இருந்தார்கள். சாப்பிட்டு 2-3 நாட்கள் கூட ஆகிவிடும். இவர்கள் பசி காலமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பிறகு ஒரு நாளைக்கு 2-3 பேரித்தம்பழங்கள் கிடைத்தது. ஒரு நாள் சிறிய பேரித்தம்பழம் கை நிறைய கிடைக்கும் போது அது ஒரு தோல் பையில் போட்டு அதை வைக்கிறார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து போய், ரசூல்லா இது பரக்கத் ஆவறதுக்கு துவா செய்து கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையை வாங்கி துவா செய்தவர்களிடம் கொடுத்து அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீ இதை பசி எடுக்கும் போதெல்லாம் இதில் கையை விட்டு நீ எடுத்து சாப்பிட்டு கொண்டே நீ ஒருபோதும் இதை கவிழ்த்து விடாதே என்று சொல்கிறார்கள். அவர் பசி வரலாறு இதோடு முடிவடைந்து விட்டது. அவர்கள் பசி எடுக்கும் போதெல்லாம் அந்த பையன் கையை விட்டு எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். பிறருக்கும் எடுத்து கொடுப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பட்டதால் அது பேரித்தம்பழம் கருவூலமாய் பெட்டகமாய் மாறியது. பின் நாட்களில் அபூ ஹுரைரா அவர்களிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் அந்த தோல் பையில் இருந்து எவ்வளவு பேரித்தம்பழங்கள் எடுத்திருப்பீர்கள் என்று. அவர்கள் சொல்கிறார்கள், நான் சுமார் 200 கூடைக்கு மேல் பேரித்தம்பழங்களை எடுத்திருப்பேன் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த தோல் பை பரக்கத்தாக மாறியது. நபிமொழிகள் என்றதும் நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய அபூ ஹுரைரா அவர்களை நேசிக்கவும் வேண்டும். அபூ ஹுரைரா அவர்களையும் அவருடைய அம்மாவையும் நேசிக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ ஒன்று செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்களுடைய அம்மா ரொம்ப நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்காமல் தான் இருந்தார்கள். அபூ ஹுரைரா அவர்களுடைய அம்மாவிடம் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் எப்போதும் அவர்களுடைய அம்மா இவர்களை திட்டி அனுப்பி விடுவார்கள். ஒரு நாள் அபூ ஹுரைரா அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லும் போது இவர்கள் அபூ ஹுரைரா அவர்களுடைய அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தகாத வார்த்தையில் திட்டி விட்டார்கள். இது அபூ ஹுரைரா அவர்களால் பொறுக்க முடியவில்லை. அழுது கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யார் ரசூல்லா, இந்த மாதிரி எங்கள் அம்மா இஸ்லாத்தை ஏற்காமல் இந்த மாதிரி உங்களை தகாத வார்த்தையை திட்டி விட்டார்கள். யார் ரசூல்லா, எங்கள் அம்மாவுக்காக ஒரு துவா ஒன்று செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செய்கிறார்கள். அல்லாஹ்வும் மஹ்தி உம்மா அபூ ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய அம்மாவுக்கு நீ ஹிதாயத் கொடு என்று துவா செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு துவாவை அல்லாஹ் எவ்வளவு வேகமாக ஏற்றுக்கொள்கிறான் என்ற இதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு உதாரணம். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டவுடன் அபூ ஹுரைரா அவர்கள் தாயாரிடம் செல்கிறார்கள். சென்று கதவை அபூ ஹுரைரா அவர்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா எந்த அளவுக்கு வேகமாக இருக்கும் என்று. கதவை தட்டுகிறார்கள். உள்ளே குளிக்கும் சத்தம் கேட்கிறது. ரொம்ப நேரத்திற்கு பிறகு அவர்கள் தாயார் கதவை திறக்கிறார்கள். குளித்துவிட்டு உடை மாற்றி, எப்போதும் தலைவிரி கோலம் அல்லாமல் ஒரு முஸ்லிம் பெண் போல் உடையை மாற்றி வந்து அவன் மகனின் முன்னாடி நின்று அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். திரும்பி அழுது கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா அவர்கள் செல்கிறார்கள். முதலில் அழுத அழுகை தாயின் அறியாமை நினைத்து, இப்போது அழுகிற அழுகை தாயின் புரிந்து அழுது கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் போய் சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி என் தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி என்னையும் தாயாரையும் அனைத்து முக்மீன்களும் நேசிக்கிற மாதிரி ஒரு துவா செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறார்கள்.
அல்லாஹும்ம ஹபீப உபைதக ஆதா வ உம்மஹு இலா இபாதிகல் முஃமினீன். யா அல்லாஹ், உனது இந்த சிறிய அடிமையான அபூ ஹுரைராவையும் அவரது அம்மாவையும் நீ பிரியப்படும் முஃமினாக உன் அடியார்களில் ஆக்கிவிடு என துவா செய்தார்கள். என அபூ ஹுரைரா அவர்களை இன்று வரை நாம் எல்லாரும் நேசிக்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா தான். நீங்க எந்த ஒரு சரியான ஹதீஸ், எந்த கிதாபை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதில் இவர்களுடைய பேர் தவிர்க்க முடியாமல் வந்துவிடும். மக்கள் எல்லாம் ஒரு நாள் இவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு அதிக ஹதீஸ்களை அறிவிக்கிறீர்கள் என்று. சஹீஹுல் புகாரியில் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அன்சாரிகள் எல்லாம் தங்களுடைய நேரங்களை வியாபாரங்களிலோ மாநிலங்களில் எல்லாம் விவசாய நிலங்களிலோ கடை வீதியிலோ செலவழித்தார்கள். ஆனால் நான் விவசாய நிலங்களிலோ வியாபாரத்திலோ செலவழிக்கவில்லை. நான் முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த காரணத்தினால் தான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஹதீஸ்களை அறிவிக்கும் ஞானத்தை எனக்கு தந்துள்ளான் என கூறினார்கள். பொதுவாக இந்த உம்மத்தில் இது போன்ற பெருமக்களை உயர்வான இடத்தில் வைப்பதெல்லாம் அல்லாஹ்வின் ஏற்பாடுதான். நம்மளால் பல ஹதீஸ்களை மனனம் செய்துவிட முடியாது. 5374 ஹதீஸ் என்பது நமக்கு கைக்கு வந்திருப்பது மட்டும்தான். ஆனால் இவர்கள் பல லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னிடம் 3 மூட்டை ஹதீஸ்கள் உள்ளது. அதில் நான் ஒன்றை மட்டும்தான் அவிழ்த்து விட்டிருக்கிறேன். மீதமுள்ள 2ஐ அவிழ்த்து விட்டால் மக்கள் என் குரவலையை பிடித்து கொன்று விடுவார்கள். ஏனெனில் அதில் மறுமை நாள் வரை நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஹதீஸ்கள் அதில் உள்ளது என கூறுகிறார்கள். மன்னர் மருவான் இவர்களுடைய அறிவு கூர்மையை பரிசோதிப்பதற்காக ஒரு திரைக்கு அப்பால் ஹதீஸை சரிபாகும் அறிஞர்களை அந்த சைடும், இந்த திரைக்கு இந்த பக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹதீஸை ஒப்பிக்க சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு புள்ளி திருத்த வேலை கூட இல்லாமல் அனைத்து ஹதீஸையும் சொல்லி முடித்தார்கள். பிறகு சொன்னார்கள், இது தனி மனிதனின் சக்தி அல்ல, அல்லாஹ்வின் அருளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் என்று சொன்னார்கள். லட்சம் ஹதீஸ்களை நீங்கள் மறக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது கிதாபுல் புகாரியில் கிதாபுல் இல்மு என்னும் பாடத்தில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா அவர்கள் சென்று, யா ரசூலுல்லாஹ், நான் மன்னம் செய்ததெல்லாம் மறக்காமல் இருப்பதற்கு எனக்கு ஒரு துஆ செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன் துண்டை கீழே விரி என்று சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் துண்டை கீழே விரிக்கிறார்கள். அருகில் உள்ள சஹாபி கூறுகிறார்கள், அந்த துண்டில் இருந்து மூட்டை பூச்சி ஓடியது. அந்த அளவுக்கு நைந்து போன ஒரு துண்டை அபூ ஹுரைரா அவர்கள் விரித்தார்கள். அந்த அளவிற்கு நைந்து போன ஒரு துண்டை அபூ ஹுரைரா அவர்கள் வைத்திருந்தார்கள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானசீகமாக காற்றில் ஏதோ 3 முறை அள்ளி போட்டார்கள். அது வெறு அல்லல்கள் இல்ல, ஆன்மீக அல்லல்கள். இது பிறருக்கு வேண்டாம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் அபூ ஹுரைரா அவர்களுக்கு இது புரிந்தது. அள்ளி போட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் இதை ஏதோ கனமான பொருளை தூக்குவது போல் இதை தூக்கி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு சொல்கிறார்கள், எனக்கு இதுக்கு பின்னால் எனக்கு ஒரு ஹதீஸ் கூட மறக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இவர்கள் என்னதான் பல ஹதீஸ்களை, பல ஆயிரம் ஹதீஸ்களை இவர்கள் அறிவித்திருந்தாலும் நம்மளை எல்லாம் மனமகிழ வைக்கும் இவர்களுடைய ஒரு ஹதீஸோட ஒரு நிறைவு செய்வோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், சுவனத்தில் உங்களுடைய சிபாரிசு பெற்றவர்கள் யார் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உம்மத்தில் இதற்கு முன் இந்த கேள்வியை வேறு யாரும் கேட்டதில்லை என்று அதுக்கு பதில் சொல்கிறார்கள். மறுமை நாளில் என்னுடைய சிபாரிசு பெற்றவர்கள் மனதால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் என்னுடைய சிபாரிசு பெற்று இருப்பார்கள், சுவனம் செல்வார்கள் என்ற நற்செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கும் அதிக ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைராவுக்கும் நல்ல கூலியை தந்தார்கள் குருவானாக. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசு பெற்று சூனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள் குருவானாக. ஆகிய தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.